ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலையில் இப்போது 5:30 ஆச்சுங்க. இன்றைக்கி நாங்கள் இங்கேருந்து கிளம்பி ஷான்ஹாய் போகிறோம். உங்கள் யாருக்காவது க்யூரியாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா, இந்த சைனா ட்ரிப் வந்து 1 மந்த்துங்க. ஸோ இந்த 1 மந்த் வந்து நாங்கள் 6 சிட்டிஸ் வந்து கவர் பண்ணுறோம். பெய்ஜிங், பெய்ஜிங், ஜியான், இப்போ வந்து நாங்க செங்கடூர்ல இருந்து ஷாங்காய், ஷென்சன், குவாங்ஷோ இந்த மாதிரி 6 சிட்டிஸ் வந்து போகிறோம். ஹாங்காங் ஆக்சுவலி பிளான் பண்ணோம், ஆனால் வீசா ரிஜெக்ட். ஆமாம், இந்த 1 மந்த் வந்து நாங்கள் 6 சிட்டி கவர் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் போகிறது 4வது. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலி ஃப்ளைட்டு. பிகாஸ் இங்கேருந்து ஷான்ஹாய் வந்து ஹை ஸ்பீட் ட்ரெயினில் போகணும் அப்படின்னா 11 to 12 ஹவர்ஸ் ஆகும். அதனால நாங்கள் வந்து ஃப்ளைட் ஆப்ஷன் எடுத்துட்டோம். டொமஸ்டிக் ஃப்ளைட்டு 2 ஹவர்ஸில் போயிடலாம். 2.5 ஹவர்ஸு. ஸோ அதுக்கு எல்லாமே நாங்கள் பேக் பண்ணி, இந்த பேக்கிங்கில் வந்து ஸ்ட்ரகிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 கிலோ அதெல்லாம் கிடையாது, 20 கிலோ தான் எடுக்க முடியும் லக்கேஜில். அதனால லக்கேஜை பிரித்து வைக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, டைம் ஆகிடும் தெரிஞ்சே நாங்கள் நேற்று கொஞ்சம் பண்ணோம். பட் லாஸ்ட் மினிட்ல பேக் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட்டு கூட்டிடுச்சு. அதனால் அதை பிரித்து எல்லாம் வச்சு பேக் பண்ணி ரெடியாக இருக்குது. நாங்கள் கிளம்ப ரெடி ஆயாச்சு. பரவாயில்ல, ஏன்னா வந்து 7 கிலோ எடுக்கலாம். மகாக்கு பேக்கை பற்றியா? அவளுக்கு 3.7 kg. அப்பாக்கு வந்து மகாவோட குறைவு 2.7 kg. இவளால் இந்த லக்கேஜை தூக்க முடியாது. அதனால அவள் வந்து அவ்வளோத்தையும் வச்சு பேக்கில் பார்த்துட்டு இருக்கா. அந்த வெயிட் பார்க்குறது அப்பாக்கு இதில் வச்சிரு. இது ஆக்சுவலி ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. இது நாங்கள் கொரியாலேயோ எங்கேயோ வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஜப்பான் இல்லை அதுக்கு முன்னாடியே இருக்குது. ஸோ வாங்கினது வந்து ரொம்ப வருஷமாக எங்ககிட்ட இருக்குது. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹேண்டியாக இருக்கா. நம்ம லக்கேஜில் போட்டுக்கலாம் பேக் பேக்கில். அதுக்கப்புறம் நம்ம சூட் கேஸ் எல்லாம் வந்து அங்கே போய் ஏர்போர்ட்டில் போய் வெயிட்டு பார்க்க வேண்டிய கவலை இருக்காது. இங்கேயே நம்ம செக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இதை ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த ஹேண்டிலில் கிளிப் பண்ணிவிட்டு தூக்குனா போதும். இதில் வந்து வெயிட்டு காணிச்சிரும். ஆமாம், இல்லை அம்மா டெமோ காணிக்கிறேன். எக்ஸாம்பிள் எப்படி அம்மா பண்ண போகிறேன். இதை வந்து ஆன் பண்ணணும். ஓகே, எப்படி வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம சேர்லேயே வச்சுக்கூடாது, இப்படி வச்சுருந்தா வரும். 4.8 kg நல்லா கூடி இருக்கு அம்மாக்கு. கட் பண்ணிடு. அமேசானில் இருக்கும், நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நாங்கள் இது டைசோவில் வாங்கணும்னு நினைக்கிறேன். டைசோல கொரியாலையா ஜப்பான்லையா? எங்கேயோ கொரியாவில். இது அப்பாவுக்கு பேக்கில் வச்சிரு. ஓகே, செங்டு சிட்டி முழிச்சாச்சு. நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் இருக்குது. நைட்டு மட்டும் ஓப்பன் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல நம்ம காலையில் இந்த டைம் பார்க்க மாட்டோம்ல. அண்ணா இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட்டு. பாய் சொல்லியிருக்கோங்க செங்டு ரூமுக்கு. பாய் டு செங்டு. ஹாய் சொல்லிக்கோங்க. லக்கேஜ் எல்லாம் எடுத்தாச்சு. 4 லக்கேஜ். 1 2 3 4. ஆளுக்கு ஒன்று. இவ்வளவும் தள்ளிட்டு வர வேண்டியதுதான். சும்மா ஹாயெல்லாம் நீ வர முடியாது, தள்ளிட்டு வா. கீழே இறங்கி வந்தோம். எங்கள் டிரைவர் வந்தாச்சு. காலையிலே ரெடி ஆகிட்டு போகிறாங்களா காஸ்பிளே? ஆமாம். ஓகே, நாங்கள் புக் பண்ணுறது வந்து ப்ரீமியம் எக்ஸல் அப்படிங்கிற ஒரு கார் தான். நல்லா பெருசாக இருக்கும் எங்கள் லக்கேஜ்க்கு. ஓகே, லெட்ஸ் கோ. இந்த ஏர்போர்ட் கேபு மார்னிங் புக் பண்ணும்போது சீக்கிரம் வந்துடுவாங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஏர்லியாக போனோன்னா ஒரு நல்லது டிராஃபிக் இருக்காது, டக்குன்னு போயிடலாம். மணி 6 தான் ஆச்சு. ஏர்போர்ட் இங்கேருந்து ஆரம்பிச்சு அங்கே வரைக்கும் இருக்கு பெருசு.
செங்டு ஏர்போர்ட் ரொம்ப பெருசு தாங்க. லக்கேஜை போட்டாச்சு, இப்போ செக்யூரிட்டி செக் போகிறோம். செங்டு டு ஷான்ஹாய். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எங்கள் பேகேஜை வந்து செக்இன் போட்ட உடனே இங்கே ஒரு போர்டு இருக்குது. இந்த போர்டில் வந்து நம்ம செக் பண்ணோம், ஏன்னா நம்ம பேகேஜில் வந்து ஃபுல்லாக செக்இன் ஆகி போயிட்டா அப்படின்னு. இதில் எங்கள் நேம் வந்துச்சு. நாங்கள் போய் உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம். அது எங்களோட ஒரு லக்கேஜ் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. எதுக்கு தெரியுமா? உள்ளே என்ன இருந்து தெரியுமா? மகாவோட கட்டானா. அவள் கட்டானான்னு ஒரு கத்தி வாங்கினா தெரியுமா? அந்த கத்தி தான் அதில் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து அவங்க ஓப்பன் பண்ணி ஷார்ப்பாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தாங்க. ஷார்ப் இல்லைன்னு ஒன்று, சரி ஓகே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது இங்கே. இது வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு இருந்ததில்லை இல்லைடா. அவங்களே வச்சதில்லை இந்த மாதிரி பொருள்லாம். மேபி வச்சதில்லை. கேஸ் லைட்டர் ஒன்று வாங்கும்போது எடுத்து வச்சுட்டாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் எங்களோட கேட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சா, ஏறிட்டோம். தைரியமாக ஏறி சைனீஸ் அங்கே மெனு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ அதில் வந்து ஃப்ரைடு எக்கு, இது ஸ்டீம்டு டம்ப்ளிங், இது வந்து அப்பா வந்து சிக்கன் ரைஸ் போரிட்ஜ், மகா வந்து ஃப்ரைட் ரைஸ். நல்லா இருக்கா? வேறு என்ன வேணும்? ஓகே, நான் வந்து பிளெயின் பாயில் நூடுல்ஸ் வித் கொஞ்சம் சில்லி ஆயில் வாங்கி சூப் மாதிரி வாங்கியிருக்கேன். அப்பா வாங்கியிருக்கிறது தான் ரொம்ப நல்லா இருக்காது. அது போட்டது உப்பெல்லாம் போட்டு நல்ல ஹெல்த்தியான ஒரு ரைஸ் போரிட்ஜ். ஸோ இதுதான் நாங்கள் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டீமரில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எது வேணுமோ அதை வாங்கி நம்ம பே பண்ணிக்கலாம். இது மஷ்ரூம், ஸ்டர் ஃப்ரைட் மஷ்ரூம், ராபிட் இருக்கு. ராபிட் ரொம்ப பாப்புலருங்க. ஓகே, ஷாங்காய் ஃப்ளைட் போர்ட் பண்ணியாச்சு. ஓகே, landed in Shanghai. ஓகே, பேகேஜ் கிளைம் பண்ணுறதுக்கு வந்திருக்கோங்க. இங்கே மேலே ஒரு பாலம் போகுது பாருங்க, அது பேகேஜ் இல்லாதவங்க போகக்கூடிய பாலம். எங்களுக்கு 28 அதுதான் எங்களோட பேகேஜ் கிளைமிங் ஏரியா. 4 பெத்த பெட்டிகள் வரும். அதை இந்த மசில் மேன் தூக்குவார். அப்படிதானே மசில் மேன்? முறைக்கப்பா இன்னும் வரல லக்கேஜ். மகாமகி எங்கே இருக்காங்கன்னு தெரியுமாடி? அங்கே நிற்குதுங்க. அங்கே தான் பேகேஜ் போட ஆரம்பிப்பாங்க. நம்மளும் அங்கே போய் நிற்போமா? அங்கேருந்து குவான்னு கத்துமா, குவா. அதனால அப்பா இங்கேருந்து எடுத்துருவோம். உங்களோட கோடு ஓடாது. இன்னும் வரல, ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ எக்ஸைட்டட் டு see Shanghai home. பத்தியாப்பா தெரியல, தரமாட்டான்னு நினைக்கேன். சொன்னாங்க 2 சொன்னாங்க, பட் 2 o'clock தான் தருவேன்னு சொன்னாங்க. மேபி நமக்கு ரெடியாக இருந்தால் தந்துடுவாங்கன்னு நினைக்கேன். ரெடியாக தான் இருக்கும் யூஸ்வலாக. வாட்ச் ஓடலையா? அப்பத்துலேருந்தே அப்பா கையை குலுக்கிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா வாட்ச் ஓடல. எங்களுக்கு செங்டு ஏர்லைன்ஸில் வந்து ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்நாக் பேக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போமா? அப்போ ஆரஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன். பேஸ்ட்ரி juicy stick flavor. இது வந்து அந்த cheese biscuits இருக்குல்ல, நம்ம ஊர்ல உள்ளது. 女士们、先生们，受航路气流的影响，我们的飞机遇有颠簸，请您系好安全带，不要开启行李架拿取行李，同时请妥善存放您的手提行李。在卫生间的旅客，
请您握紧扶手，注意安全。感谢您的配合。 Ladies and gentlemen, பால் நல்லது please remain seated and fasten your seatbelt. Please store your hand luggage properly. அவ்வளோதானா? The key bag is located in the seat pocket included in passenger individual. Cracker. Please hold on to the handle. இது என்ன ஃப்ளேவர்? Thank you for your cooperation. அவ்வளோதானா? நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ் வெல்கம் டு ஷாங்காய் பியூட்டிஃபுல் ஆஃப் ஷாங்காய் அதெல்லாம் அது ஒரு லேண்டாக போகிறோம் ரொம்ப கிட்ட வந்துட்டோம்ல லேண்டுக்கு தானே லேண்ட் ஆகலையா வந்துட்டோம் ஷாங்காய்க்கு. அப்பா உன் பிள்ளைகள் குவா குவான்னு கத்துச்சா? அங்கே நிற்கிது பாருங்களேன், எங்கே நிற்கிது பாருங்க, ஆளாக அங்கே தான் நிற்கிது. இருக்கிற பெட்டியிலே நம்ம பெட்டி தான் பெரிய பெட்டி, அதனால கடைசி தான் வரும். அப்பா உன் பிள்ளைகள் உனக்கு குவா குவான்லாம் சத்தலை, அதுகளே அங்கே எடுத்துட்டு லக்கேஜை ஒன்று எடுத்துட்டு நினைக்கிறேன். நான் இப்போ எடுத்துட்டு வா கூட்டிட்டு வரேன். அதுகளே லக்கேஜை எடுத்தாச்சு. என்னத்த சொல்லுதுங்களா, நீங்களே எடுத்துட்டீங்களா? 4 சூட்கேஸையும் இதுகளே எடுத்துருச்சு. அப்பா என் பிள்ளை குவா குவான்னு சவுண்டு கொடுக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உன் பிள்ளை குவா குவான்னு சவுண்டு கொடுக்கல, உன் பிள்ளை பைல்வான் பக்ரி சாமி மாதிரி எடுத்துட்டான். ஓகே, இங்கே நீங்கள் எங்கே வந்தாலும் மேலே போர்டில் பார்த்தீங்கன்னா டாக்ஸின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹேலிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டாக்ஸி சைடு போகக்கூடாது, டாக்ஸி வந்து இங்கேயே இருக்கக்கூடிய டாக்ஸி தான் அதில் வரும். ஹேலிங்னு இருக்குல்ல, அதுக்கு தான் நம்ம போகணும். அது வந்து 2nd ஃப்ளோரோ? அப்போ 2nd ஃப்ளோர் அப்பா. ஆமாம், இங்கே பிக்கப் பாயிண்ட் தரையிலேயே கோடு போட்டிருக்காங்க பாருங்க. இது அப்படி நம்ம கோட்டோடி போனோன்னா நான் கோட்டில் தான்டா போவேன். ஐயோ, ஒரே லவ்ஸு இங்கே, ஒரே லவ்வர்ஸு கட்டி பிடிச்சிட்டு பிரியா விடைகள் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகே, இதுதான் நினைக்கிறேன். இங்கேருந்து நம்ம டிடி போட்டுடலாம். ஓகே, இல்லை இங்கேருந்தே போட்டுடலாம் டிடி. அப்பா டிடி புக் பண்ணிட்டியா? நம்பர் என்னது? 358. ஓகே, ஏரியாச்சு. ஷாங்காய் போ ஹோட்டல் போப்போம். ஓகே ஓகே, எங்களோட ரூமுக்கு வந்துட்டோம். ஆனால் சேட்லி எங்கள் ரூம் இன்னும் ரெடி ஆகலைங்க. ஸோ ரூம் ரெடி ஆகலையே, அதனால எங்களோட ஹோஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா 2 மணிக்கு தான் செக்இன். லக்கேஜஸ் இங்கே வச்சுட்டு நீங்கள் எங்கேயாவது வெளியே போய் ஃபன் பண்ணிட்டு வாங்க, ரூமை நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் இப்போ வெளியே போய் ஃபன் பண்ண போகிறோம். ஃபன் பண்ணுறத விட இங்கே பக்கத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாங்கள் இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தோங்க. நம்ம ஊர் கடை மாதிரியே இங்கே இருக்குது பாருங்க, ஆனால் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தான் வேறு. எண்ணெய், நூடுல்ஸு. நாங்கள் என்ன நினச்சோன்னா எங்கள் ரூம் ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம க்ரோசரி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஷிஷ்வான் பெப்பர்கார்ன், ஓகே, அது எனக்கு ஒன்று தேவை. அதுக்கப்புறம் இங்கே ஆக்சுவலி கம்மி தான் ரேட் எல்லாமே. நம்ம மாலில் உள்ள சூப்பர் மார்க்கெட் போகும்போது தான் ரேட்டு கூட. இங்கே பார்த்தீங்களா ஹாட் பாட் மிக்ஸு, சாஸஸ்ஸு, அந்த மாதிரி ஒரு சின்ன கடை தான். போதும் 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 போதும், ரொம்ப திருப்பிடாத. ஆமாம், லஞ்சுக்கு வந்திருக்கோம். எங்கள் ரூம் இன்னும் ரெடி ஆகலை, அதனால லஞ்ச் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சின்ன சைனீஸ் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். சும்மா ஒரு லோக்கல் ஸ்பாட் மாதிரி, வெளியெல்லாம் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும். இது ஒரு ஃபேமிலி ஓன் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. மகாவியை ஃபேஸையே மறைக்கிற அளவுக்கு ஒரு மெனு.
லக்கிலி என்ன தெரியுமா, இந்த மெனுவில் இங்கிலீஷ் இது இருக்குது. என்ன இப்படி தான் இருக்குங்க மெனு. இதில் வந்து இங்கிலீஷ் மெனு இருக்குது. அதனால் நாங்கள் அலசி ஆராய்ஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். இங்கே வரும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா, இங்கே வந்து சில ப்ராப்பர் சைனீஸ் ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக் மாதிரி கொடுத்துருவாங்க. பவுலு, பிளேட்டு, ஸ்பூன் எல்லாமே ஒரு செட். இங்கே வந்து எல்லா இடத்துலையும் ஒரு டீ பாட் வந்து ஹாட் டீ ப்ரூ பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வேணா ஊற்றி குடிச்சிக்கலாம். டிஷ்ஷஸ் ஸ்பைசி கங்ஃபூ சிக்கன்னா அந்த பீனட்ஸ் போட்டு சிக்கன். நெக்ஸ்ட்டு நாங்கள் வாங்கினது ஸ்ப்ரிங் ரோலுங்க. நல்லா இருக்குது ஆக்சுவலாக. அங்கே வந்து சாப்பிட்ட ஹோட்டல் இதுதாங்க. இந்த ஒரு சின்ன ஃபேமிலி ஓன்டு. ஆமாம், இந்த கடையில் வந்து ஆமக்கறி வச்சுருக்காங்க. ஆமக்கறி அவிச்சு வச்சுருக்காங்க, பூனைக்கறியை பொரிச்சு வச்சுருக்காங்க. இதுதான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள இடம். இது வந்து ஒரு ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. ஆனால் நியர்பை இந்த பண்ட்டு அதுக்கெல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. அதுதான் இங்கே உள்ள சென்டர். த பண்ட், ஷாங்காய் டவர் அதெல்லாம் பக்கம்தான் இருக்குது. எங்களோட ரூமுக்கு செக்இன் ஆனவங்க. இது வந்து என்ட்ரு ஆனவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஏரியா மாதிரி இருக்குது. அதில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பாட்ஸ் அண்ட் கேட்டிருந்தேன் நான். இண்டக்ஷன், ஃப்ரிட்ஜ் இருக்குது. இதுதான் பாத்ரூம். பாத்ரூமில் வாஷிங் மிஷின், இது அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்த உடனே ஒரு சின்ன கவுண்டர் மாதிரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் புக் ஷெல்ஃப், மிரர், அதுக்கப்புறமா டிவி. இங்கே ஒரு பெட் மாதிரி போட்டுக்கிறதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வழியாக போனால் இன்னொரு பெட்ரூம் வந்து அந்த சைடு இருக்குது. இதுதான் எங்களோட ஷாங்காய் ரூம். ஆனால் இந்த ட்ரிப்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஜியானில் நாங்கள் தங்கியிருந்த ரூம். இது ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு ரூமில் இருந்தோம் தெரியுமா. அந்த ரூமில் வந்து ஆக்சுவலி பாத்ரூமில் சிங்க் ட்ரைனேஜில் லைட்டாக ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ எங்களோட ஹோஸ்ட்டை வந்து சொன்னோம், இப்படி வந்து பாத்ரூம் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ஸ்வீட்டாட்டு எங்களுக்கு ரூம் அப்கிரேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் இன்றைக்கி இப்போ ஸ்டே பண்ண போகிற ரூம் இதுதான். ஸோ இதுதான் அந்த கிச்சன். அண்ட் இதில் ஹைலைட் என்ன தெரியுமா, பிரைட்னஸ் பாருங்கள். ஆமாம், ரொம்ப இருட்டாகவும் இருந்துச்சு. இது இருக்குது, அடுப்பு இருக்குது. ஆமாம் வச்சுருந்தாங்க. தண்ணி பாட்டில். அது இருட்டாக இருந்துச்சுல்ல ரூமு, கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு. வாஷிங் மிஷின் இருக்குது. சேம் பாத்ரூம் அது மாதிரி தான் அவங்களுக்கு. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஏன்னா வெளிச்சம் இருக்குல்ல. ஓ, ஃப்ரிட்ஜ் அங்கே இருக்குது. அது சின்ன ஃப்ரிட்ஜு. ஆமாம், இது அப்கிரேடடில். இது ஆக்சுவலி அவங்க எங்களுக்கு ஃப்ரீயாகவே அப்கிரேட் பண்ணி கொடுத்தாங்க. பெட்டை பாருங்க, வியூ. அதை விட இங்கே பிள்ளைகளுக்கு ரூமை பாருங்க. இருக்கா? குட்டீஸ் வந்து லாஃப்ட்ல தான் படுக்க போறாங்க. ஹாய், உங்க பெட் அதுவா? ஐயோ டே, நம்ம கீழே படுப்போம், அதுக்கு மேலே நம்ம உயிரை எடுத்துருமே. இந்த வழியா ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகலாம். நான் போய் காணிக்கிறேன். பட் வியூவை பாருங்க. சதீஷ் அந்த ரூமுக்கு என்ட்ரானோடனே டவுன் ஆயிட்டா ஆளு. ஆமா, பண்ட் தெரியுது பாரு. இதுதான் பண்ட் வியூ ரூம். அண்ணா இருக்கு பாத்தீங்களா, அதான் ஷாங்காய் பண்ட். த பண்ட் எல்லாம் வேற லெவல் வியூ. செம்ம போங்க. நைஸ். மேல போய் பாப்போம். நைஸ். யா வெயிட்லாம் தாங்கும். வா, எங்க பெட்ரூம். சுப்பனி படுத்திருக்கா பெட்டு. எங்களோட வியூவை பார்த்தீங்களா, அதில் அண்ணா தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த வாட்டர் ஃப்ரண்ட். அங்கே நாங்கள் நாளைக்கு போவோம். அதுக்கப்புறம் அண்ணா ஒரு பால் மாதிரி தெரியுதுல, அதுதான் பண்ட். இந்த பண்ட் அது வந்து வாட்டர் ஃப்ரண்ட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பில்டிங்கில் லிஃப்ட் போகிறது தெரியுதா. எல்லாத்தையும் நான் விரல வச்சே காமிச்சு கொடுக்கேன். நான் லிஃப்ட் போகுதா இங்கே பார்த்தீங்களா.
அதுக்கப்புறம் என்ன இருக்கீங்க, ரெயின்போ. இந்த பில்டிங்ல கலர் லைட் எல்லாம் மாறுது. நைட்டு காணிக்கிறேன். இந்த இடமே லைட்டு தான் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த இதெல்லாம் பாருங்களேன், டால் ஹவுஸ் மாதிரி இருக்குல்ல எல்லாமே. ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ். ஓகே, டைம் 8 o'clock ஆச்சுங்க. நாங்கள் அப்படி வெளியே வந்து த பண்ட் அங்கே போகலாம் அப்படின்னு நினச்சோம். அங்கே போனோன்னா நம்ம அந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய அந்த ஓரியண்டல் டவரை பார்க்கலாம். அதனால இன்றைக்கி நைட் அதை முடிச்சிட்டோன்னா நாளையிலேருந்து சைட் சீயிங் ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது எங்களுக்கு இங்கேருந்து பக்கம் 1 kilometer தான். பட் ஸ்டில் நாங்கள் நடந்து போகல, ஏன்னா ராத்திரி ஆகிட்டுல. ஸோ டிடி புக் பண்ணியிருக்கோம். டிடி வந்து என்னடி பஸ்ஸுங்க, பேட் கேர்ள் மஹி, பேட் கேர்ள். $15 தான். $15 யுவன் சொல்கிறேன். அதனால புக் பண்ணிட்டோம். ஓகே, our DD is here. நைட்டு வந்தால் தான் இங்கே வியூவே. வாவ், இந்த பன் ஸ்பாட்டுக்கு வந்துட்டா எப்படி இருக்கு பாருங்க. யூரோப் மாதிரி இருக்கு, எனக்கு பார்க்குறதுக்கு அப்படிதான் இருக்கு. இந்த ஸ்பாட்டை கொஞ்சம் பாருங்களேன் எப்படி இருக்கு. வாவ், ஏதோ ஒரு மாளிகை மாதிரி இருக்கு. ஹாய், இதை நம்ம கண்ணால பாக்குறதுக்கே வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. எப்பா எப்படி இருக்கு இந்த இடம் பார்க்கறதுக்கு. கேமரா வந்து நாட் டூயிங் ஜஸ்டிஸ். இந்த ஹோல் ஏரியாவை சுற்றி பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி சைட் சீயிங் பஸ்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம அதில் ஏறிட்டு நம்ம ஃபுல்லாக சுற்றி காணிச்சிருவாங்க. நாங்கள் இனிதான் அந்த சைட் போக போகிறோம். ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் அதை நான் ஆட்டையே போட்டுட்டேன். வா, டெலிஃபோன் மைனி. இந்த பில்டிங்ஸ் எல்லாம் ஷாப்பிங் எல்லாம் கிடையாது. இது ஆக்சுவலி ஒரு பேங்க், அந்த மாதிரி கமர்ஷியல் ஸ்பேஸ் தான் இது. இந்த கேஜ்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி. நம்மளை எடுஞ்சோன்னா எடுக்கிறது கிடையாது, வளைச்சி அவரை எடுக்க வேண்டியது. இதுதான் ஆக்சுவலி த பன் ஸ்பாட்டுங்க. நான் இருக்குதுங்களா. ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்தோன்னா நம்ம இந்த ஹோல் வியூவை வந்து பார்க்கலாம். ஸோ கீழே வந்து இதில் வந்து க்ரூஸ் போகலாம். நிறைய ஷிப்பு போகுது பார்த்தீங்களா. ஸோ நம்ம க்ரூஸ் போனோன்னா இந்த இதில் வழியாக கூட்டிகிட்டு போவாங்க. நமக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது ஒரு நாள் பண்ணணும், பார்ப்போம். பட் அந்த வியூவை பாருங்கள். இந்த டவர் தான் வந்து த பேர்ல் ஓரியண்டல் டவர். அதுக்கப்புறம் அதுதான் வந்து ஷாங்காய் டவர், த டாலஸ்ட் டவர். பட் லுக்கை பாருங்க, அந்த வியூ வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி இந்த இடம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு விருந்து மாதிரிங்க, சூப்பராக இருக்குது. அந்த லைட்டு நைட்டில் வந்து இந்த போட்டு அந்த லேக்கில் வந்து போட் போகிறதெல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே. சரி, ஆமாம், சும்மா இது வந்து நமக்கு வந்து ஒரு சைட் சீயிங் மாதிரி தான். இங்கே பக்கத்தில் பெருசாக நம்ம இது பண்ணுற மாதிரி இல்லை. பட் இந்த வியூ வந்து கண்டிப்பாக பார்க்கணும், வேறு லெவல். கரைக்கு தூக்கி ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கு. பண்ட் போயிட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரீட்டில் ஏறிட்டோங்க. இந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக ஷாப்பிங்கு, ரெஸ்டாரண்ட்ஸு. ஸோ எங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு தேடிட்டே இருக்கோம். பசிக்குதா, நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். சாப்பிட எங்கே வந்திருக்கோம்? டோரியன் மாச்சி யாக்கி டோரி, ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி வாங்கின ராடிஷ் கிம்ச்சி, சிக்கன் கராகே. இதுதான் சிக்கன் யாக்கி டோரிங்க. எப்படி இருக்கு பாருங்க பார்க்கவே. அண்ட் எங்களோட ரைஸ், கராகே, ராடிஷ் கிம்ச்சி. யம்மி டின்னர்.
அச்சு பேரு யாக்கிட்டோரி. மகா வந்து சிக்கன் ஊடான் சூப் ஆர்டர் பண்ணி உனக்கு the pros. நாங்க வந்த ரெஸ்டாரண்ட் யாக்கிட்டோரி. அது ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மகாக்கும் மஹிக்கும் இதை கொடுத்தாங்க. இந்த ஸ்ட்ரீட்டு தாங்க, இதோட பேரு தான் வந்து நாஞ்சிங் ரோட். இது வந்து பண்டுக்கு பக்கத்துல இருக்கு. நிறைய ஷாப்பிங் பிளேஸும் சாப்பிடுற இடமும் இருக்கு. பாருங்க லம்போகினி காரு வரிசையா நிக்குது. நாங்க இப்போ டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறோம். குட்டீஸ் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போகும். இங்க வியூ எது தெரியுமா? லேக் சைடு வியூ. குட் நைட் சொல்லிடுங்க எல்லாரும்.